எங்க ஒருத்தையும் காணும் வந்துட்டா அம்மணி அந்த ரட்டோட சேன் போட்டியா வயிறாட்டி போட்டியா எங்க இந்த காசுமாலே காணுவா ஏனுங்கம்மா தெருவில் நின்னுட்டு அதை காணா இதை காணான்ட்டு பேசாம வாங்க வா 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 அஞ்சல மகனி மறுபடியும் கூட்டு கோயிலுக்கு போறனா போயிட்டு வாங்கம்மா பாக்குறா பாரு கொள்ளி கண்ணு யாரும் பாக்கல உனக்கு தெரியாத அம்மணி இப்படி எல்லாம் மின்னல் நடக்க விட்டு பொறகால வேடிக்கை பாப்பாளுங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுத்தி போடணும் ஏனுங்க எங்களை பொறகால விட்டுட்டு நீங்க மின்னால போறீங்க ஒண்ணும் தெரியாத பொண்ணு அடியே நான் மின்னால போனாதா நீங்க சின்னஞ்சிரிச்சுக அப்படி ஒட்டி உரசி வாரதுக்கு சௌரியமா இருக்கும் கேட்டுட்டானா அந்த காலத்துல நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளியே வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பார்க்கும் சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி என்னால் போறேன் என்னம்மா அது என்கிட்ட போய் போடுது நானும் வச்சுக்க போறேன் நல்லா இருக்குதே உன் பொண்டாடிக்கு வச்சு விடுறா என்னம்மா அது எல்லாரும் பாக்குறாங்களே உன் பொண்டாடிக்கு தானே வைக்கிற ஊரா இருக்க வச்சு விடுற இந்தா குடி வெய்ய தலையில கை வச்சோன்னு என்ன நடக்க போதோ முருகா இதாண்டா காப்பாத்தணும் கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுகளை எல்லாம் வளைச்சு போட தெரியும் தம்பொண்டாட்டி மட்டும் வளைச்சு போட தெரியாதாக்கு என்னப்பா ஒண்ணு இல்லம்மா கண்ணுல தூசி விழுந்துருச்சு இல்லப்பா நாங்க தான் ஏமாந்துட்டோம் ஏன் ராசா உன் பொண்டாட்டி கூட நீ அட நீ ஒண்ணுமா அவளுக்கு என்னமா ராசாத்தி நானும் என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நான் ரொம்ப கொடுத்து வச்சேம்மா பெத்தவகிட்டே நடிக்கிறியா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் எப்படி உன் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சே ஐயோ அவ என் மேல உசிரியா வச்சிருக்காமா நீ வேணா போய் கேட்டு பாரு எங்கண்ணு என்னை அத்தியா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்ட அம்மாவா நினைச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீல்ல இல்ல என்ன மன்னிச்சிருங்க உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லல பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷ மனசை புரிஞ்சுக்கணும் நீ எங்க பையன் மனசை புரிஞ்சுக்கல அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கல பாசத்தை புரிஞ்சுக்கல இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவன் உன்கிட்ட மட்டும் இப்படி அடங்கி கிடக்குறானே ஏன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதாம்மா இடுப்புக்கு அருணாக்கவர் கூட வாங்கி தெரியாதவ உனக்காக கைவளையில இருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்தி வச்சிருக்கானே ஏன் உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதாம்மா ஆரம்பத்துல அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் நான் தப்பாவே எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ நான் என்ற மனசை முழுசா மாத்திக்கிட்டாத்தே என்னம்மா சொல்ற ஆமாத்தே சத்தியமா சொல்றேன் இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் என்னை நம்புங்க நல்ல நேரம் வந்தா நாளும் கூடி வரும் நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க யோ ஏரியா எப்ப ஏழை விட போறீங்க ஆர்டிஓ வர்றான் அவன் வர்றான் இவன் வர்றான்னுகிட்டு வந்தமா எடுத்தமான்னு இல்லாம ஆர்டிஓ வர்றதுக்குள்ளார கிழிஞ்சு போயிருப்போம் ஆமாயா வருஷம் ஏரியா ஏழை எடுக்கிறான் ஒருத்தன் ராத்திரில புந்து திருச்சி மீன் பிடிக்கிறான் ஒருத்தன் இந்த ஊர்ல இதே பொழப்பா போச்சு இந்த வருஷம் நான் ஏழை எடுக்கிறையா எவனா ஏரிக்குள்ள காலை வைக்கிட்டு அவனை கண்டதனமா வெட்டி எஞ்சிடும் ஐயா இத்தனை நாளா பணம் கொடுக்காம ஏமாத்திருந்தாலும் இன்னைக்கு வசமா மாட்டிட்டானுங்க ஏண்டா அசலும் தரமாட்டேன் வட்டியும் தரமாட்டேன் போன வாரம் அவங்க வீட்டுக்கு வந்தானே எங்கடா உன் பொண்டாட்டி அன்னைக்கு அவ அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஏண்டா அக்கா வீட்டுக்கு போனா அன்னைக்கு தான் அக்கா வீட்டுக்கு போனா நேத்திக்கு எங்கடா போனா நான் தினமும் வெளியே தான் படுத்துக்கிறேன் வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டு உள்ள வேற எவன் கூடயாவது படுத்திருந்தா உனக்கு எப்படி தெரியும் அவன் உள்ள தனியா தான் படுத்துக்கிறாளுங்க இப்படிதான்
ஊருக்குள்ள பல பேரு உள்ள பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வெளியே படுக்கிறானுங்க. அவ தனியா படுத்திருக்காளா உள்ள எவன் கூட படுத்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா பொண்டாட்டி மாதிரி காரமடையா பேசிக்கிட்டு இருக்க? சரியான ஆம்பளையா தான் நேர் நேர் பேசுறா பாப்போம். ஆம்பளை யாரால கேட்டா பிடிக்கா, பிடிக்கா, விடுறியா? ஒட்டி கோடி பாத்து விட்டா, வாடா ஒண்டி கொடி பாத்துருவா. நீ வச்சிட்டானா மரியாதை? பாத்துடா. நல்லா சாப்பிடு. காட்டு. டேய், எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்குன்னா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு எங்க பால் சோறு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு, பால் சோறு, பால் சோறு, பால் சோறு, பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது நோ, வரட்டும். அது வரைக்கும் நான் தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, ஏன்? போய் ரெடி ஆயிக்கா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? சாமி, இது என்னடா? வைக்கிற வெடிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி, போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே, செல்லக்கிளே, ஏனுங்க? இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்டேன். இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. டேய், நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியில பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். இந்த காலம் 52 ஒளிஞ்சிச்சு வந்து பங்காளி காலோட இப்படி வளர்க்கணும்டா. இங்க தாண்டா அடிக்கணும். அடிங்க, வாங்க, ஆடுங்க. சாமியோ, நம்ம ஊர் பூத்துறலாம் பண்ணிட்டு அம்மனுக்கு தீச்சிட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னம்மா இந்த நேரத்துல?
முதலாளி எல்லாம் ஒழுங்கா இருக்காடா கவுத்துற பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணிட்டேன். கவுண்டர் ஐயா வர்றாருல்ல, பழி விடுங்க. ஏனப்பா சுப்பையா, என்ன விவகாரம்? இந்த வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க. பூட்டி வச்சிருக்கு, சாவி தம்பிக்கிட்ட இருக்கு. கணக்கு அந்த கதவை தர. ஊர்ல திருவிழா நடக்கும்போது இந்த அநியாயமா? என்ன போங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிங்க. உன்னை மீறி கற்பழிச்சானா? உன்னை கதற கற்பழிச்சானா? அட பாவி, ஒரு வாய் பேசாத பொண்ணு இப்படி பண்ணிட்டியே. இது எப்பவும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டிட்டு போறேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அன்னைக்கு இதே மாதிரி தப்பு நடந்தப்போ உங்க சித்தப்பா அந்த சேரி பண்ண கட்டி வச்சார்ல, இன்னைக்கு தான் பையனை விட்டு வரா என்ன? ஏய் என்னப்பா நான் சொல்றது? கவுண்டம்பாளையம் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புங்க. சவுக்கு எடுத்துட்டு வாங்கடா. இனிமே என்னால தாங்க முடியாதுமா. போதும்டா சாமி, போதும். இதுக்கு தானா மருதமலைக்கு போய் தவம் இருந்து வர வாங்கி இந்த பிள்ளைய பெற்றோம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச ஒண்ணு நீ உசுரோட இருக்கணும், இல்ல நான் உசுரோட இருக்கணும். நிறுத்துங்கப்பா. நீங்க பேசுனதுக்கெல்லாம் வாயம் பண்ணிட்டு இருந்தது போதும். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற பெரிய சாமி கவுண்டர். என்ன ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏதாவது கேட்டீங்களா? ஒண்ணு எதுக்கு கேட்கணும்? ஐயோ! என்ற கவுண்டர் கை நீட்டி அடிச்சிட்டியாடா நீ? நான் உசுரோட இருக்கிறப்ப அவருக்கு நேரம் கை நீட்டி உனக்கு எப்ப மனசு வந்துச்சு? போடா வெளியே, போயிரு வெளியே. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. நீ போ வெளியே, போயிரு. ஐயோ! என்னங்க? அப்பா, நான் அடிக்கிறதுக்காக கையோங்கலப்பா, தடுக்கிறது தான்ப்பா கையோங்கன. அப்பா சத்தியமா நான் உங்களை அடிக்கிறதுக்காக கையோங்கல. நான் உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஊருக்காரங்க என்ன நம்பளத பத்தி நான் கவலைப்படலப்பா. தாய் சாப்பிட நம்பலடா, வேற யாருப்பாலே நம்ப. என்ன மனுஷங்கப்பா. Bye.